வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாய மோகினி உபாசனை முறை. இந்த மாய மோகினியை கொண்டு வசியம், ஆகர்ஷணம், மோகனம் இதெல்லாம் ஆடலாமா அப்படின்னா ஆடலாம். ஆனால் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எந்திரம் ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். தனிப்பட்ட நபர்கள் ஒருத்தவங்களை மட்டும் உங்களோட கண்ட்ரோலில் எடுக்க முடியும். சரிங்களா? அதுவும் தனக்கு தானே தான் பிரயோகம் பண்ணிக்க முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு வசியம் பண்ணி தரேன் அப்படிங்கிற அந்த இடமே கிடையாது. எதனால் அப்படின்னா, இந்த மாய மோகினி நீங்கள் உபாசனை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நபர் உங்கள் முன்னாடி வராங்க அப்படின்னா அவங்கள முழுசாக ஆட்கொண்டு உங்கள் காலடியில் விழ வைக்க முடியும். எப்பேற்பட்டவங்களையும் உங்கள் காலடியில் விழ வைக்க முடியும். முதல் விஷயம், இந்த எந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது மாய மோகினி சித்து கிடையாது. மாய மோகினிலேயே இது ஒரு எந்திரம். சரிங்களா? இது ஒரு எந்திரம். இந்த எந்திரத்தை கொண்டு விரும்பிய ஒரு நபரை மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியும். சரிங்களா? அதற்கு இந்த மோகினியோட சித்து நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மாய மோகினி எந்திரத்தை ஒரு காரிய தகட்டில் வரைஞ்சி காரியத்தகட்டில் எழுதுங்க. ஒரு வளர்பிறை நாளில் எழுதுங்க, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளில் எழுதுங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி ஐங்காயம் வைங்க. சரிங்களா? எந்திரத்துக்கு ஐங்காயம் வச்சு ஒரு தாம்பலத்தில் எந்திரத்தை வச்சு மல்லிப்பூவை இது பண்ணி ஸ்க்ரீனில் கொடுக்குற மாயமோகினி மந்திரத்தை 90 நாள் நீங்கள் சித்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை எந்த சூழ்நிலையிலையும் சுபபோக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இந்த பாய்த்தலையில் தூங்குறது, அசைவம் சாப்பிட்றது, பெண்கள்கிட்ட போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. இந்த பூஜை காலகட்டத்தில் ரொம்ப சுத்தபத்தமாக நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பின் விளைவு 100% வரும். என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நான் இந்த சித்து எடுத்து அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு அறுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா, என் முன்னாடி யார் வந்தாலுமே எனக்கு சாதகமாக வந்துடுவாங்க. ஒரு கட்டத்து மேலே எல்லாருமே நமக்கு வரும்போது அதே நமக்கு பிரச்சனையாக கூட வரும். சரிங்களா? இப்போ ஒரு நபர் நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த நபர் முன்னாடி போய் இந்த மந்திரத்தை மனசில் ஒரு 2 முறை சொல்லி இந்த தேவதையை அழைச்சிங்கன்னா அடுத்த கணம் அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்கள் பணம் வாங்க போகிறீங்க, கொடுத்த பணம் திருப்படியே வரணும். ஒரு 20 லட்சம் 30 லட்சம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி போயிட்டு இந்த மந்திரத்தையே அவங்க முகத்தை பார்த்தே ஒரு மனசுக்குள்ள ஒரு 3 முறை சொன்னாவே போதும். அடுத்த நிமிஷம் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி உங்களுக்கு ஆவாங்க. சரிங்களா? இது மதிமயக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பிரயோக முறை. இது சோடியில் எடுத்திருக்க முறை தான். நான் பீஜ மந்திரங்களை ஒரு சில இது மறைச்சி தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மந்திரத்தில் இன்னும் பீஜ மந்திரங்கள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அதே இது உங்களுக்கும் பிரச்சனையாக முடியும். நீங்கள் யாருக்கு பிரயோகம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனையாக முடியும். ஆனால் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது அந்த அளவுக்கு பின்விளைவும் பிரச்சனைகளும் வராது. சரிங்களா? ஏன்னா வீடியோ பதிவில் கொடுக்கறது எல்லாமே பிரச்சனைகள் வராத மாதிரி தான் நம்ம கொடுப்போம். இந்த பூஜை காலகட்டத்தில் உடல் சேர்க்கை அப்படிங்கிறது அறவே அறாது. சரிங்களா? சேரக்கூடாது. பெண்கள் கூட சேரக்கூடாது. அதே மாதிரி உங்களோட விந்தணுவை தேவையில்லாமல் வீண் பண்ணக்கூடாது. தூங்கிட்டு இருக்கும்போது இயற்கையாக தீட்டானா பிரச்சனை கிடையாது. நீங்களாக அதை வெளியேற்றினீங்கன்னா மந்திரம் சொல்லி அந்த சித்து எடுக்கிறதுலையும் புரோஜனமே சுத்தமாக கிடையாது. சரிங்களா? இந்த எந்திரத்தில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, ஒட்டியம் கிடைக்கும். சரிங்களா? இந்த மோகினியை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப வழிபடுறீங்க, ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, வணங்குறீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிவனடியாரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவனே கதின்னு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மோகினியை நீங்கள் ரொம்ப வணங்க 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 மறையலாம்ப்பா.
சரிங்களா? மறையலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மறையலாம். ஒரு மாயாவி மாரி இந்த இடத்துலருந்து அடுத்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வரலாம். சரிங்களா? இது வந்து ஆரம்பத்திலே கிடைக்காது. போக போக கிடைக்கும். ம். இது வந்து எந்த அளவுக்கு இத நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் இது உங்களுக்கு கொட்டி குடுக்கும். பொதுவாவே முக வசீகரம் கண்டிப்பா எந்த மொழின்னு எடுத்தாலும் வந்துரும். இது எடுத்தீங்கன்னா, பணம் காசு பற்றாக்குறையே கிடையாது. சரிங்களா? விவரம் தெரிஞ்சவங்க இத வச்சு ஏகப்பட்ட பேர் எப்படி வேணா சம்பாரிச்சு பொழைக்கலாம். சரிங்களா? ஆனா, பொதுவாவே இந்த மோகினி எடுத்தீங்க அப்படின்னா, பணம் காசுக்கு பற்றாக்குறையே கிடையாது. பணம் வந்து வீண் விரைய செலவாகுது. என்னை விட்டு பணம் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறவங்க கூட பணம் அதிகமா வரணும் அப்படிங்கிற நண்பர்கள் கூட தாராளமாக இந்த இத நீங்க பண்ணலாம். இந்த பூஜை முறைய வந்து நீங்க எங்க பண்ணலாம் அப்படின்னா, வீடுகள்ல தனியா இருக்க இடத்துல கூட நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, மயானத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 10 வயசு, ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு மாரி நேர்ல வந்து நின்னு பேசும். சரிங்களா? இதெல்லாம் நான் அனுபவத்துல சொல்றேன். மயானத்துல நீங்க உட்காந்து அந்த எரி மேடையில 90 நாள் இரவு வேளையில படையெல்லாம் வச்சு முறைப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 9 வயசு, ஒரு 10 வயசுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து அது பார்க்க அவ்வளோ தெய்வீக லட்சணமா முக வசீகரத்த கொண்டு உங்க முன்னாடி வந்து பேசும். அது வந்து உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாரு கண்ணு எதுக்குமே தெரியாது. சரிங்களா? நீங்க கேட்கிற யார் உடம்புல போனாலும், அது உடம்புல போய் ஆட்கொண்டு வரும். எங்க போனாலும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதே மாரி எப்போதும் இப்ப மயானத்துல நீங்க சித்து எடுக்குறீங்க அப்டின்னா, 90 நாள் எடுத்துட்டீங்கன்னா, 100% அந்த சின்ன பெண் வடிவத்துல அந்த மோகினி வந்து காட்சி குடுத்துட்டு போகும். அது மட்டும் கிடையாது. எப்போதுமே உங்க பின்னாடியே தான் அது இருக்கும். சரிங்களா? ஆனா, ஒரு சில நேரத்தில மட்டும் தான் காட்சி குடுக்கும். இல்ல அந்த மோகினிய வந்து நான் எப்போதுமே பார்க்கணும். அந்த சின்ன பெண் வடிவத்தில அந்த மோகினிய வந்து நான் எப்போதுமே பார்க்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு மை இருக்கு. சரிங்களா? அந்த மைய வச்சா தெய்வங்கள், தேவதைகள், துஷ்ட சக்திகள் எல்லாமே தெரியும். சரிங்களா? அத வச்சு தான் நம்பளே அந்த கருங்குட்டி, காட்டேரி இதெல்லாம் நம்பளே பார்ப்போம். அகக்கண்ல அந்த மேல பிருவத்துக்கு மேல வச்சுட்டு, அகக்கண்ல பார்த்தோம்னா எல்லாமே என்னென்ன இருக்குங்கிற எல்லாமே தெரியும். பொதுவாவே அந்த மை வச்சா எல்லா தேவதையும், தெய்வமுமே தெரியும். சரிங்களா? இது வந்து அந்த சின்ன பெண் வடிவத்தில அந்த மோகினி வந்து எப்போதும் உங்க கூட தான் இருக்கும். ஆனா, உங்க கண்ணுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் தான் காட்சி குடுக்கும். ஆனா, நீங்க நெனச்ச நபர அடுத்த கணமே இந்த மாய மோகினி வந்து வசியம் பண்ணும். இருக்க இந்த மோகினி மந்திரத்த நல்லா நீங்க உச்சரிக்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உங்க முன்னாடி யாரு வந்தாலுமே உங்களைய கண்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த வசியமாயி உங்க காலடியில விழுற அளவுக்கு இது கொண்டு வரும். சரிங்களா? இது இருக்கறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. இது வந்து நான் உபாசனை எந்திரம் நான் குடுக்கல. சரிங்களா? இதுல வந்து அந்த மயக்கிறதற்கான எந்திரம் மட்டும் தான். ஏன்னா, அந்த உபாசனை எந்திரம் நம்ம குடுத்தோம் அப்டின்னா, அத வச்சு என்ன வேணா பண்ணலாம். அந்த உடனே அந்த மறையக்கூடிய இதெல்லாம் இருக்கு. அந்த ஓலைச்சுவடிலாம். இந்த இத வச்சே நீங்க என்ன வேணா பண்ணலாம். இத வந்து தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? ஒரு சில பேரு இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு, அரசாங்க வேலை, இந்த பிரைவேட் கம்பெனில ஏதாவது வேலை அப்டின்னா, தாராளமாக இத எடுக்கலாம். இந்த தொழில் பிசினஸ்லாம் பண்றவங்கல்ல, அவங்கலாம் இத எடுக்கலாம்ப்பா. பணம் பட்டைய கெளப்பும். பணத்துக்கு வந்து குறையே வைக்காது. அந்த அளவுக்கு கொட்டி குடுக்கும். சரிங்களா? மகாலட்சுமிக்கு நிகரான செல்வத்த ஒண்ணு தனதாயினி எச்சினி குடுக்கும். 2வது மாயமோகினி 100% குடுக்கும். சரிங்களா? ஏன்னா, இது லட்சுமி அம்சம் இந்த இதில கொண்டது. இந்த மோகினிய பார்க்கணும், இந்த மோகினி சித்த எடுக்கணும், இந்த எந்திரம் வேணும் அப்டின்னா, அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல ஸ்க்ரீன்ல நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு இந்த எந்திரத்த நீங்க வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ பதிவு புடிச்சிருந்துச்சுன்னா, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.